ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டண சபைக்கு எழுதும் பொழுது இந்த தெசலோனிக்கே சபையார் கர்த்தருடைய வருகையை குறித்து ரொம்ப தாகமாக இருந்தவர்கள். நீ 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே நீ பார்க்கலாம். இயேசு எப்பொழுது வருவாரோ என்று எதிர்பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட சபைக்கு பவுல் எழுதும் பொழுது ஏக்கத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, அந்த வருகை எப்படி இருக்குன்னா, பிரதான தூதன் என்ன செய்வாரு, எக்காலத்தை முழங்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வருவார். இறங்கி வரும் பொழுது அதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து சாட்சியாக மரித்து அப்படிப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நபர்கள் முதலாவது என்ன செய்வாங்களா, உயிரோடு எழுந்து என்ன செய்வாங்க, பூமியிலிருந்து அப்படியே அந்த சரீரம் பறந்து போகும். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் யார சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆவிக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையாகி நம்மை பார்த்து பவுல் சொல்றாரு, நாமும் அவரோடு கூட என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க செய்வோம், நேரம் மத்திய ஆகாயத்தில் நாமும் இயேசுவும் மீட் பண்ணுவோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே அவர் நம்மளை கூட்டிட்டு என்ன செய்வாராம், என்றைக்கு அவரோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு போவார். அப்போ இயேசுவின் வருகையில எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ரகசிய வருகையில் இயேசு பூமிக்கு வர மாட்டார், மத்திய ஆகாயத்துக்கு வருவார். நாம இங்கிருந்து அங்க போவோம். இந்த சரீரம் அப்படியே பறந்து போகும். இந்த சரீரம் பறந்து போகுமா? இப்ப எகிரி குதிச்சா அப்படின்னா அடுத்த செகண்ட் கீழே என்ன செய்வோம், வந்துடும். அந்த கிராவிட்டி, இந்த புவியீர்ப்பு விசை, அதை தாண்டி நம்மளால என்ன செய்ய முடியாது, மேலே போக முடியும். ஆனா இதே சரீரம் தான் வருகை நாளில இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி பூமி விட்டு என்ன செய்யுது, மேலே போகுது. எப்படி சரீரம் மேலே போகும், அதை சொல்லும் பொழுது பவுல் கொரிந்தியருக்கு அது விளக்கமா சொல்லுவார். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 வாசிங்களேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படியா என்னாக்கப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சொல்றாரு. சரீரத்தை சொல்றாரு. இந்த சரீரம் என்னது, அழிவுள்ளது. இந்த இயேசுவின் வருகையில அழிவுக்குரிய இந்த சரீரம் என்னவா எழும்புமா, அழிவில்லாததாக. சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா, இதே சரீரத்துல தான். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருக்கும் பொழுது இந்த சரீர தோற்றத்தை தான் இருப்போம். ஆனா இந்த சரீரம் பூமி விட்டு மேலே எழும்பாது. ஆனா வருகை நாளில் எப்படி அது அந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, அழிவுக்குரிய சரீரம் அழியாத சரீரமாக மறுரூபமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்ன ஆக்கப்படுது, மறுரூபம். அப்படின்னா இந்த சரீரம் டிரான்ஸ்பர் ஆகுது. கர்த்தர் சரீரத்தை மாற்றுகிறார், இதனுடைய கேரக்டரை மாற்றுகிறார். இந்த சரீர கேரக்டர் வந்து கிராவிட்டியோட அட்டாச்ல இருக்குது. இந்த சரீரம் எப்பவுமே பூமி விட்டு என்ன செய்யாது, பிரியாது. இந்த சரீரத்தை கர்த்தர் மறுரூபமாக்கி இந்த பூமியிலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்ப நம்ம மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நானும் நீங்களும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. சரி, இப்ப 1 தெசலோனிக்கேயர் என்ன வாசிச்சோம், கிறிஸ்துவுக்குள்
மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிற நாமும். அப்போ கர்த்தருடைய வருகை நாளில் யார் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்லது வருகை நாளில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். எல்லாரும் கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுரூபம் யார் ஆவாங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். அவங்க யார் அப்படின்னா, அந்த வருகை நாளில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த பூமியிலேயே நாம் ஒரு மறுரூபத்தை சந்திக்க வேண்டியது உண்டு. அல்லேலூயா. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பைபிள் வச்சு எல்லாம் திறந்தீங்களா? பைபிளை எல்லாரும் பைபிளை கவனிங்க, வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடிக்கடி நீங்க அதை கவனிச்சு வாசிக்க. உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு நாள் நம்ம மறுரூபமாகப்படுறோம். அந்த மறுரூபம் ஆகுவதற்கு நம்ம ஆயத்தமாகணும்னா பூமியில வாழும் பொழுதே நமக்குள் ஒரு மறுரூபம் தேவை. இந்த மறுரூபம் என்னன்னா, சரீரம் மாறல, அதாவது சரீரம் பூமி விட்டு எழும்பல, பூமியோட அட்டாச்ல இருக்குது. மனம் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் சபைக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஐக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதுக்கு தான் வேதத்தின் சத்தியம். அப்ப ஆண்டவர் இயேசு ரட்சிக்கப்பட்ட நம்மை இந்த பூமியில ஒரு மறுரூபத்துக்கு நம்மை உருவாக்குகிறார். யாரெல்லாம் சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு அவர்கள் மனம் புதிதாகி, நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம சரீரத்துல வெளி தோற்றங்கள் புதிதாகிறது அடையாளம் இல்ல. வெளி தோற்றத்தில் ஒருவேளை நீங்க பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இதுக்கு முன்பு இருந்திருக்கலாம். சபைக்கு வந்தானே பொட்டு வைக்காம பூ வைக்காம சரீரத்தின் வெளி தோற்றத்தில் ஒரு மாற்றம் தெரியலாம், நம்ம கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமாய். இது மட்டுமே கர்த்தரின் வருகை நாளில் நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு தகுதி அல்ல. பொட்டு வைக்கல, பூ வைக்கல, உலகத்தானுக்கு நமக்கு இந்த பூமியில ஒரு வித்தியாசம், அவ்வளவுதான். வருகைக்கு ஆயத்தமாகணும், மனம் புதிதாகணும். என்ன புதிதாகணுமா? சரீரம் இதுதான். ஆனா மனசு பழைய கேரக்டர்ல இருந்து ஒரு புதிய கேரக்டருக்கு மனம் மாறாவிட்டால், நாம் சபைக்குள் இருந்தாலும் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நமக்கு அந்த சத்தமும் கேட்காது, இந்த சரீரம் மறுரூபம் ஆகாது. மறுரூபம் நம்மளை மாத்திக்க முடியாது வருகை நாளில. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க சபையில நம்மை மறுரூபம் ஆக்க வேண்டும். ஆனா இங்க தவறிட்டோம் அப்படின்னா வருகை நாளில பார்த்தீங்கன்னா நாமளை மறுரூபமாக்க முடியாது. யார் ஆயத்தமாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எக்கால சத்தம் கேட்கும். கேட்ட அந்த செகண்ட்ல இந்த சரீரம் தானாய் மறுரூபமாயிடும். பிடிச்சு வச்சாலும் அந்த சரீரம் நிக்காது. அந்த சரீரம் கல்லறையை பெயர்த்து கொண்டு போகும். வீட்டில இருந்து தானா கிளம்பும், வண்டிக்குள்ள இருந்து தானா கிளம்பும். அந்த சரீரம் தானா எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகையில கர்த்தரோடு செய்யும். அல்லேலூயா.